வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் என்னடா தமிழில் ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே ஒரு மாதிரி சாரீ ப்ளவுஸும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சாரீ வந்து சும்மா ஃபோட்டோ எடுத்தப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆச்சு. ஆரஞ்சு கலர் சாரீ பிளாக் கலர் ப்ளவுஸ் மாதிரி ஃபோட்டோவுக்கு வந்தது. அது எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்குன்றதுனால அது தமிழில் போட்டேன். மற்றபடி வந்து வயலட் கலர் தான் ப்ளவுஸு. இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சிம்பிளான டிசைன் தான். அவசரத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கூட டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் சட்டுன்னு இந்த டிசைன் முடிச்சிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் இந்த டிசைனு. ஒரு சைடு பார்டர் கைக்கு எடுத்துக்கோங்க. அதாவது வந்து 2 சைடும் ஒரே மாதிரி பார்டர் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் மேலே வேறு மாதிரி கீழே வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க பார்டர் வச்சு கைக்கு நம்ம ஒன்று வச்சுட்டு ரொம்ப குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா சைடில் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு கையோட உயரம் வச்சு 2ஆக கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க. கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே அகலம் கிடைக்கும். அப்படியே நம்ம கைக்கு வச்சு தைச்சிடலாம். இப்போ வந்து சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அமுகு தையல் போட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் கிடைக்கும். இப்போ எடுத்துக்கலாம். சாதாரண ரவுண்ட் நெக் தாங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ப்ளவுஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து லைனிங் மட்டும் ரவுண்ட் நெக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து நல்ல பக்கம் கீழே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பார்ட்ரு வந்து நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சென்ட்ரு அடையாளப்படுத்தி நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக அந்த சென்ட்ரு வச்சுட்டு சுற்றிலும் ஓடு தையல் போட்டுடலாம். ஓடு தையல் போட்டுட்டு நம்ம இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ வந்து சுற்றிலும் ஒரு தையல் போட்டுருங்க. ஓடு தையல் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா குண்டூசி வச்சு குத்தி விட்ருங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இது கேன்வாஸ் இல்லாமல் அது வந்து ரவுண்ட் நெக்குக்கு பண்ண மாட்டாங்க யாருமே. நம்ம கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணலாம். சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிடலாம். இது டபுள் லைன் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு பைப்பிங்கும் நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன் இதில் இந்த வீடியோவில். ஏன்னா வந்து கரெக்டாக நான் எடுத்திருப்பேன். பைப்பிங்கும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். நான் நினச்சேன் என்னடா ப்ளவுஸ் வந்து பிளாக்காக இருக்குது, வயலட் கலரில் காமிக்கிறாங்கன்னு எதுவும் சங்கடப்படுவாங்களோ என்னமோ நினச்சேன். ஆனால் வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஆரஞ்சுக்கும் அந்த பிளாக்குக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, அதனால தான் அது தம்ப்நெயிலில் போட்டேன். இப்போ சுற்றியில் அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ திருப்பிடலாம். லைனிங் கிளாத்தை லைட்டாக அப்படியே நகர வச்சுருந்திங்கன்னா அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா திருப்பி நம்ம தையல் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எப்படி நீங்கள் பைப்பிங் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் இதில் சொல்லிடுவேன் உங்களுக்கு. இப்போ வந்து திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. கரெக்டாக வச்சு நம்ம வந்து ரவுண்டாக தையல் போட்டு வரலாம். இது தீபாவளி பட்டு சாரி தான். தீபாவளிக்காக எடுத்திருந்தாங்க. சரி, இது டிசைன் மட்டும் உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுற்றிலும் 3/4 இன்ச்சு அகலம் வைக்கிறேன். 1 இன்ச்சு அளவுக்கு பார்டர் அகலம் இல்லை, 3/4 இன்ச்சு நான் அகலப்படுத்துகிறேன் சுற்றிலும். ஏன்னா வந்து 1 இன்ச்சு வரும்னு எதிர்பார்த்தேன். அது 1 இன்ச்சு நல்லாயிருக்கு. அது ரொம்ப பட்டையாக தெரியும். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். 3/4 இன்ச்சு வச்சிங்கனாவே போதும். 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் கரெக்டாக ஒரே அளவாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் சாரியோட கலருக்கு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சு அகலம் வச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படியே கட் பண்ண வரல அப்படின்னா கையில் டீஸு கட்டி வச்சுக்கோங்க, டேப்பு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி நெக்குக்கு வச்சு நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் 1/4 இன்ச்சு வச்சு நீங்கள் வரைங்க. அப்போ வந்து உங்களுக்கு சரியாக வரும். சப்போஸ் உங்களுக்கு கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணுன்னு தெரியலனா அதுக்கு மட்டும் தனியாக நான் இன்னொரு நாள் வந்து தீபாவளி முடிஞ்சதும் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டு இன்னும் நல்லா நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எப்படி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அடியில் வந்து நான் கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கேன். 1/4 இன்ச்சு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது இந்த கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கேன். மேலே பார்டரை வச்சு திருப்பி வச்சு தையல் போடுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திருப்பி வச்சு தான் தையல் போடுறேன். ஒரே அளவாக தையல் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கோம். அது கூட குறைய வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறி போயிடும்.
அதனால் கரெக்டாக ஒரே அளவாக வச்சு தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு ஒரே ஒரு மடக்கு தான் பைப்பிங்க்கு மடக்கணும். இது உருட்ட தேவையில்ல. அப்படியே ஒரு மடக்கு மடக்கி விட்டு தையல் போட்டுட்டு வந்துடலாம் பைப்பிங்க்கு. உருட்டிடாதீங்க, அது நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும் பார்டருக்கு. அதனால் சும்மா மடக்கி விட்டு ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக வச்சு சுற்றிலும் போட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கிராஸ் பீஸாக நேர் பீஸாக பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க. கிராஸ் பீஸில் அது மட்டும்தாங்க பைப்பிங் கொடுக்க முடியும். நேர் பீஸ்லலாம் கொடுக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அது நேராக அடிக்கிறதுக்கு வேணால் ஓரளவுக்கு மடக்கி தைக்கலாம். நமக்கு அந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிராஸ் பீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நேர் பீஸ் வச்சு தயவு செஞ்சு பைப்பிங்கு ட்ரை பண்ணாதீங்க, அது வரவே வராது. இப்போ வந்து நம்ம இங்கிட்டிருந்து நம்ம தையல் போடுறப்போ வந்து கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருந்தது. அதனால் அதை எடுத்து விட்டுட்டு அந்த பக்கம் இருந்து தையல் போட்டு வந்தாது நமக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு சோத்துக்கை அந்த பார்டர்லேருந்து நம்ம சுற்றிலையும் தையல் போட்டு வரலாம். இங்கிட்டிருந்து நீங்கள் போட்டு போனீங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் வரும். அதனால் வந்து தான் நான் மாற்றி காமிக்கிறேன். சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். உள்பக்கம் வந்து லைட்டாக அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி விட்ருக்கேன். நம்ம பார்டர் கட் பண்ணாமல் கரெக்டான முறையில் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டாக அந்த ஃபுல்லாக லைனிங் வச்சு மடித்து தைச்சிருங்க. பட்டியெல்லாம் நம்ம மடித்து தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமா முன்னாடி எப்படி பார்டர் வைக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓரமாக அந்த நம்ம நடுவில் கட் பண்ண பீஸு தான் எடுத்திருக்கேன். ஒரு ஓரமாக மடித்து விட்டுட்டு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். மடித்து விட்டுட்டு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து மறுபடியும் நமக்கு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். சுற்றிலும் மடித்து விட்டுட்டு தையல் போட்டுருங்க. ஒரே மாதிரி தையல் போடணும். அதாவது வந்து நம்ம பைப்பிங்க்கு எந்த அளவுக்கு தையல் போடுவோமோ அந்த அளவுக்கு மட்டும் தையல் போடுங்க. ரொம்ப அகலப்படுத்தி போட வேணாம். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டு நம்ம அந்த 1 இன்ச் அளவு 3/4 இன்ச்சு அளவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம சாரிங்க, ஃபோனு கீழே விழுந்துருச்சு. நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 3/4 இன்ச் அளவு அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம தையல் போட்டதும் நமக்கு அந்த அளவு தான் வரணும். இதுக்கும் நம்ம அடிப்புக்கு கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். சேம் அதுக்கு நம்ம எப்படி பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் பைப்பிங் கொடுத்துடலாம். தையல் ஒரே அளவாக போடுங்க. நம்ம தையல் வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்டுருவீங்கள கழுத்துக்கு, முன்னாடி கழுத்துக்கு, அதுலேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அது அப்படி தான் அடையாளப்படுத்தணும். அதுலேருந்து 3/4 இன்ச்சு அடையாளப்படுத்தி நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பிசுறு தெரியாமல் மடக்கி விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம தைக்கணும் பைப்பிங்க்கு முன்னாடி பக்கம். ஏன்னா அங்கே மடித்து விட்ருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம பைப்பிங் கொடுத்தாலும் கிராஸ் பீஸ் கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிட்டு மடித்து விட்டு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கரெக்டாக வச்சு தைங்க. இது வந்து பார்க்கும்போது கூட நமக்கு இப்படி தான் ஒரு மாதிரி தெரியும், ஆனால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கழுத்து வந்து லூஸ் இழுக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு இந்த பார்டர் வச்சுருக்கிறது வந்து சொல்கிறி இறங்காமல் செமையாக இருக்கும். ஏன்னா தைச்சி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, நான் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால சொல்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்டார் நெக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்த ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும், பாக்கெழுத்துக்காக இருக்கட்டும், நீங்கள் இந்த மாதிரி தான் கேட்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ முடிச்சுட்டு நம்ம வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க எப்படி நீங்கள் ஷோல்டருக்கு வந்து முன்னாடி பக்கம் தள்ளி வச்சு தைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் பாருங்கள், நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம், முன்னாடி வந்து நம்ம எதுவுமே பண்ணலை, கொஞ்சம் விட்டுருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி தள்ளி வச்சு
அந்த தையல் போடுற அளவு வரும் இல்லையா நமக்கு, இந்த அளவு விட்டுட்டு தைங்க. இப்போ கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண தெரியலன்றீங்க. கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து இப்படி கிராஸாக வச்சு பார்க்கும்போது அந்த அந்த 2 இதுக்கும் நமக்கு ஒட்டி வரும் பாருங்க, அந்த இதில் தையல் போடணும். 2 பக்கமும் அது கரெக்டாக நம்ம போடணும். புரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு நான் உங்களுக்கு இப்போ வச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து ஒரு கிராஸ் பீஸோ இன்னொரு கிராஸ் பீஸ்க்கோ ஏற்றியும் தாத்தியும் நமக்கு வராமல் ஒரே மாதிரி கிடைக்கும். அந்த ஒரே மாதிரி கிடைச்சாவே உங்களுக்கு அழகாக பைப்பிங் வரும். அது வந்து கிராஸ் பீஸ் வந்து ஏற்றியும் தாத்தியும் மட்டும் தைக்காதீங்க, கரெக்டாக தைங்க. நான் இதுக்காகவே இந்த கிராஸ் பீஸா நேர் பீஸா இந்த கிராஸ் பீஸ் எப்படி நம்ம அளவெடுத்து வெட்டணும், அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணணுன்றதுக்காகவே தீபாவளி முடிச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டு இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு பைப்பிங் எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துறேன். இப்போ வந்து நீங்கள் உருட்டுறது வந்து மடக்கி விட்டுடலாம். மறுபடியும் ஒரு தடவை மடக்கிடலாம். இப்படி வந்துடும். மறுபடியும் நீங்கள் மடக்குங்க. அப்போ வந்து அது உருட்டாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் தூரம் உருட்டி பிடிச்சிக்கோங்க கையில். அப்படியே அந்த உருட்டுறப்பே உங்களுக்கு ஒரு கையில் ஒரு இது வரணும். உங்களுக்கு அழகாக உங்களுக்கு இது நீங்கள் பண்ணும்போது தான் தெரியும் அந்த இது. அது அழகாக அப்படியே உருட்டுங்க. உருட்டி எடுத்துகிட்டு அப்படியே நண்டுகளை தூக்கி விட்டு கரெக்டாக வச்சு 2 தையல் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறமா தூக்கி அடித்து விட்றலாம். ஏன்னா வந்து நம்ம நண்டுக்காலில் வைக்கிறப்போ வந்து பெருசாக போயிடுச்சு பைப்பிங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால நண்டுக்காலில் கொடுக்குறப்ப வந்து நல்லா கரெக்டாக கையை இறுக்கி பிடிச்சி வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடக்கிட்டு மறுபடியும் ஒருக்கா மடக்கணும். அது கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக நம்ம உள்பக்கமாக மடிச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து தள்ளி கிள்ளி நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா அது தள்ளி வந்துடும். உள்ளே வந்து தனியாக வந்து நிற்கும் கிராஸ் பீஸு. தையல் இல்லாமல் அது மடிப்பு இல்லாமல் தனியாக வந்து நிற்கும். அதனால் வந்து நல்லா நம்ம மடிச்சிருக்கோம்னான்னு அடியில் திருப்பி செக் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றிலும் இன்னொரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். கரெக்டாக அது அந்த வளைவு கொடுத்து நம்ம வந்து அழகாக பைப்பிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரே மாதிரி வரும் நமக்கு. இது வேணும்னா உங்களால் டைம் இருந்துச்சு அப்படின்னா சைடில் கூட இன்னொரு டிசைன் பண்ணலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 150 ரூபா வாங்கலாம். 200 ரூபா நீங்கள் தையக்கூலி வாங்குறீங்க அப்படின்னா 150 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கலாம். நான் இது தமிழில் ரேட் அப்படி தான் போட்டிருக்கேன். 150 ரூபா டிசைனுக்கு மட்டும் அப்படி சொல்லி தான் போட்டிருக்கேன். அதனால சொல்கிறேன் 150 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு டபுள் லைன் பைப்பிங் இருக்குது. பார்டர் கட் பண்ணுற அந்த டைம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் வேலை தானே நமக்கு. அதனால் 150 ரூபா வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா. 350 ரூபா வாங்கலாம். இப்போ முன்னாடி வரைக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அந்த இடத்துல நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம தைக்கிறப்ப வந்து இந்தளவுக்கு அழகாக வரும்னு இதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பாருங்கள் செமையாக இருக்குது. ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி வரைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தீபாவளிக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் வேணாலும் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கும் நம்ம கொடுத்துடலாம். கைக்கு வந்து நம்ம மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு தையல் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா பார்டருக்கு எப்பயுமே நம்ம லைனிங்கை மடித்து தான் கொடுப்போம். ஒரு தையல் போட்டிருக்கேன் நான் எஜ்ஜில். இப்போ அந்த தையல் மேலேயே தையல் போடலாம் பைப்பிங்க்கு. போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி விட்டு இப்போ மறுபடியும் நம்ம உருட்டி வைக்கலாம். பண்ணுறப்போ கரெக்டாக அந்த கிராஸ் பீஸ் வந்து நல்லா மடிச்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உள் பக்கம் திருப்பி அதனால் நல்லா மடித்து விட்டு அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே எடுத்து தள்ளி விட்டு மறுபடியும் வைங்க. இப்போ நீங்கள் அந்த 4 பீஸு மடிக்கிறப்பே உங்களுக்கு அந்த உருட்டு வந்து அழகாக வரும். உங்களுக்கு ரெண்டாவது கிராஸ் பீஸ் நேராக கட் பண்ணுறதும் முக்கியம், கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதும் முக்கியம். ஏற்றியும் தாத்தையும் வரக்கூடாது. கிராஸ் பீஸ் வந்து சில பேர் வந்து நேராக போட்டு கூட கட் பண்ணுவாங்க மாற்றி. அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது. நம்ம கிராஸ் பீஸுன்றது வந்து கரெக்டாக அந்த இழுவை கொடுக்குறணும். இழுவை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து அழகாக வரும்.
அதனால் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுல. இப்படி போட்டு எடுக்கும்போது தான் அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் கலர் வந்து மாற்றி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்தேன். அந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட மனசு இல்லாமல் பிளாக் கலரில் தம்ப்நெயில் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.